வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம். காலம் சமீபமாக இருக்கிறது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீர்கள்? அல்லேலூயா. நாமெல்லாம் தெரிஞ்சே தப்பு செய்கிறவங்க. ஆண்டவர் சீக்கிரம் வருவார் அல்லது என்னுடைய நாள் சீக்கிரம் நெருங்கலாம் என்பதை நான் அறிந்திருந்தாலும் மாற்றங்களை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதில் தாமதம் செய்வதில் முன்னணியில் இருக்கக்கூடிய நபராக நாம் இருப்போமானால் நாம் கொஞ்சம் நம்மை குறித்து நிதானிக்க வேண்டியது கட்டாயத்தில் நாம் காணப்படுகிறோம். யோவான் இடத்துல இங்கே ஆண்டவர் சொல்கிறார், வாசிக்கிறவன். புதிய ஏற்பாட்டு சபையில் வேதாகமும் நம்ம கருத்தில் இருக்கிறது போல் எல்லாருக்கும் வேதாகமும் கிடைக்கிறது போல் இல்லை. ஒரு தோல் சூழலில் எழுதப்பட்டு வைத்திருப்பாங்க, யாரோ ஒருத்தர் வச்சுருப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா சபையில் வாசிப்பாங்க. இப்போ வைத்திருக்கிறவன் வாசிப்பான், தோல் சூழல் அதாவது வேதம் இல்லாதவன் என்ன செய்வான் என்றால் அதை கேட்பான். அப்போ வாசிக்கிறவனும் பாக்கியவான், அதை கேட்கிறவனும் பாக்கியவான். அடுத்தது சொல்றாரு, கை கொள்கிறவன் பாக்கியவான். அப்போ வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை கேட்க கவனமாயிருங்கள், வேதத்தை கை கொள்ளுங்கள். வசனத்தை பொறுத்த வரைக்கும் வசனத்தை நாம் நேசிக்க வேண்டும், வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும், வசனத்தை நாம் அறிவிக்க வேண்டும், வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் பேசிக் விதிகள், பேசிக் ரூல்ஸ். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15 வசனத்தை நாம் படிக்கும்போது யாருக்கு விருப்பம் இல்லையோ அவங்ககிட்ட இருந்து இருக்கிறதையும் ஆண்டவர் எடுத்துக்குவேன்னு சொல்றார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவங்கிட்ட உள்ளதையும் எடுத்துக்கொள்ளப்படும். 11ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அதனால உங்ககிட்ட நான் சொல்றேன். ஆனால் அவர்களுக்கு அருளப்படவில்லை, அதனால நான் ஊமைகளாய் பேசுகிறேன். ஊமைகளாய் ஏன் பேசுறாரு? புரியக்கூடாதுன்னு பேசுறாரு. ஊமைக்கு ஏன் இவனுக்கு அர்த்தம் சொல்றாரு? இவங்களுக்கு புரிஞ்சு இவங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, உள்ளவன் எவனோ. அப்ப யார் ஒருவன் கீழ்ப்படிய மனதுள்ளவனா இருக்கிறானோ, யார் ஒருவன் வசனத்தை கேட்க மனதுள்ளவனா இருக்கிறானோ, யார் ஒருவன் வசனத்தின் மேலே அன்பும் நேசமும் உள்ளவனா இருக்கிறானோ அவனுக்கு கர்த்தர் கொடுப்பார். இந்த காலவெளியில கூட வசனத்தை கேட்க ஆசையுள்ளவர்களுக்கு இந்த வசனத்தை விளங்கும்படியும் செய்வார், அது ஆசீர்வாதமாக மாறும்படியும் செய்வார். அல்லேலூயா. 15ஆம் வசனத்தை சொல்றார், வசனத்துக்கும் நமக்கு என்ன உறவு? ஏன் வசனத்தை நமக்கு புரிய வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்றால் 15ஆம் வசனம், லூக்கா மத்தேயு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிக்கிறோம். ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும். இந்த வார்த்தை கேளுங்க, இருதயத்தில் ஏன் கேட்கணும் வாசிக்கணும் அப்படின்னா இருதயத்திலே மனம் திரும்ப வேண்டும். ஒன்று. ரெண்டாவது சொல்றாரு, அப்படி மனம் திரும்பினவனை நான் ஆரோக்கியமாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன என்ன ஆரோக்கியம்? சுகத்துக்கு எப்படி ஒரு மருத்துவர் ஆரோக்கியம் கொடுக்கிறாரோ மருந்தை அளித்து, அதுபோல கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்முடைய ஆத்துமாவை குணமாக்குகிறார். அப்போ தேவ சமூகத்தில் வந்து சேர போட்டு உட்காந்து நல்ல ஃபேன் காத்துக்கு நல்ல கண்ணை சொக்கி சொக்கி தூங்கணும்னா நீ ஆரோக்கியமாக மாட்டேன். அல்லேலூயா. அப்படியே என்னை பார்த்துட்டு சைட் அடிக்கிற மாதிரி கண்ணை அடிப்பாங்க பாருங்க. கனநித்திரையின் ஆவி என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார் ஆண்டவர். என்ன ஆவி? கனநித்திரையின் ஆவி. வசனத்தை கேட்டு மனம் திரும்புதல் வரக்கூடாது, வசனத்தை கேட்கிற மக்களை ஆண்டவர் குணமாக்கிடக்கூடாது என்பதுதான் பிசாசினுடைய தந்திரம். 12ஆம் வசனத்தில் தான் அதனால தான் சொல்றார், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்படும்? மனம் திரும்புதல் கொடுக்கப்படும், ஆரோக்கியம் கொடுக்கப்படும்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 19ஆம் வசனத்தை படிக்கிறோம். அந்த இடத்துல ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும், அங்கே 3 காரியங்களையும் 4வது பலன் கொடுக்கிற நிலத்தையும் சொல்கிறார். 1 பொறுக்கி போடப்பட்ட நிலம், 2 குறுக்கி போடப்பட்ட நிலம், 3வது நெருக்கி போடப்பட்ட நிலம், 4வது பெருக்கி போடப்பட்ட நிலம். 4 விதமான நிலம் என்று 4 விதமான இருதயத்தை கர்த்தர் சொல்கிறார். முதலாவது இருதயம் 19ஆம் வசனத்தில் சொல்கிறார், வசனத்தை கேட்டு உணர்கிற அனுபவம் இல்லாதவன். இவன் வசனத்தை கேட்ட உடனேயே ஆகாயத்து பட்சிகள் வந்து அது விதையை பொறுக்கி போட்டுதான். அப்படின்னு என்ன சொல்றார்? பிசாசு வந்து பொறுக்கி போட்டுட்டான்னு சொல்றார். ஏன் பிசாசு சபையை விட்டு போகிறதுக்குள்ளேயே இவங்களுக்கு வசனம் என்ன பிரசங்கம் பண்ணார் அப்படின்னா, இன்னைக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு, அப்படியா, ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, அப்படியா, சரி என்ன பேசினார்? அதான் அந்த வசனத்தை தான் சொன்னார். அதான் எந்த வசனம் சொன்னார்? இயேசுவை பற்றி, அந்த விதையை பற்றி, அந்த வசனத்தை பற்றி. அதான் அதில் என்ன சொன்னார் அது நான் நோட்ஸ் பார்த்து சொல்கிறேன். எங்கே நோட்ஸு? ஐயோ இன்றைக்கி நான் எழுத மறந்துட்டேன், நான் அடுத்த வாரம் கேட்டு வந்து சொல்கிறேன். ஏன் மனசுக்குள்ளே வசனம் போகலை அப்படின்னா, வசனத்தை கேட்க விருப்பம் இல்லாதவர்கள் நல்ல தூக்க மயக்கமாக உட்காந்துக்கிட்டு வீட்டில் சோறாக்கணும்னா, போகிற வழியில் கறியை வாங்கினோம்னா, மதியானம் பிரியாணி செஞ்சோம்னான்னு இங்கே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுடைய உள்ளத்தில் இருக்குது வசனத்தை பிசாசு பொறுக்கி போடுவான். இப்போ உங்களுக்கு என்ன தோணும்? நாளடைவில் சர்ச்சுக்கு வர்றது போர் அடிக்கும், விசுவாசம் இருக்காது, தேவ அன்பு இருக்காது. அடைச்சாவைக்கு போனா தான் என்ன, போகலின்னா என்ன, போனதும் ஒன்று தான், போகாமல் இருக்கிறது ஒன்று தான். ஏன்னா இங்கே வந்து உட்காந்துட்டு வசனத்தை நான் வாங்குறது இல்லை, அதுக்கு நான் வீட்லேயே உட்காந்துக்கலன்னு தோணும். பின்மாற்றத்தின் ஆவி பற்றி பிடிக்கும் இல்லமா, பிசாசு நம்மை ஆளுகை செய்வார். யோவான் 8ஆம் அதிகாரம் 43-44 வசனம் சொல்கிறது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அதுக்கு முந்தின வசனம் சொல்றாரு, நீங்கள் ஏன் என் வசனத்தை அறியாமல் இருக்கிறீர்கள். அந்த அறியாமல் இருக்கிறீர்கள் என்ன அர்த்தம்? ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா, என்னை பிரியப்படுத்த வேண்டும் என்ற விருப்பத்திற்கு பதிலாக பிசாசு என்னெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறானோ அதே விருப்பத்தை நீங்கள் வைத்திருக்கிறபடினாலே நான் சொல்கிற வசனத்தின் மேலே உங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்போ விருப்பம் இல்லாதவன் கேட்க மாட்டான், கேட்காதவன் கவனிக்க மாட்டான், கவனிக்காத மனுஷனை வசனம் போகாது, வசனம் போகாத மனுஷத்தை பிசாசு பொறுக்கி போட்டுட்டு போயிட்டான். அப்போ முதல் டைப்பு எப்படிப்பட்டவன் என்றால், அவன் தேவனால் உண்டானவன் அல்ல, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். 47ஆம் வசனத்தில் சொல்றார். அப்ப நல்லா கவனிங்க, இங்கே சபைக்குள்ள யாருக்கு வேலை? இந்த வாரத்தின் முதலாம் நாளிலே யார் வந்து ஆராதிக்கணும்? யார் இங்க விசுவாசியா உட்காரணும்? நீ தசமபாகம் கொடுக்கிறவனால விசுவாசி அல்ல, காணிக்கை கொடுக்கிறதுனால நீ விசுவாசி அல்ல, பைபிள் எடுத்துட்டு வந்ததுனால விசுவாசி அல்ல. வசனத்தை கேட்டு கீழ்ப்படியும்படி ஆவல் உள்ளவனாய் எந்த மனிதன் மனம் திரும்புவதோடு இங்கே வந்து உட்காருகிறானோ இது அவனுக்குரிய ஸ்தலம், இது அவனுக்குரிய ஆராதனை, இது அவனுக்குரிய பங்கு. வசனத்தை கேட்க விருப்பம் இல்லாதவர்களுக்கு இங்கே இடம் இல்லை. ஊழியக்காரன் காணிக்கைக்காக ஆட்களை பெருக்கலாம், தசமபாகங்களுக்காக வருமானம் பெறுகிறதுக்காக இன்னைக்கு சபைகளிலே ஆட்களை சேர்க்கலாம். ஆனால் தேவன் யாரை இங்கே சபையில சேர்க்கிறார்? கோதுமையை சேர்க்கிறார், பதரையோ அக்கினியில் சேர்க்கிறார். அப்படியானால் இங்கே வசனத்தை சுமக்கிறவன், வசனத்தை வாசிக்கிறவன், வசனத்தை நேசிக்கிறவன், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவனுக்குத்தான் இந்த சபையில இடம் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவனைத்தான் மனவாட்டியாக மாற்றி பரலோகம் எடுக்க கர்த்தர் வருகிறார். இன்னைக்கு ஊழியர்களை பிரியப்படுத்துகிற விசுவாசிகள் உண்டு, சபையில நல்ல பேர் வாங்குகிற விசுவாசிகள் உண்டு. ஆனால் அன்பானவர்களே, இவைகள் போதாது. நீங்கள் வசனத்தின் மேலே பிரியம் கொண்டு வசனத்தை வாஞ்சிக்கிற விசுவாசிகளாக நீங்கள் அமர்வீர்களானால் இங்கே உங்களுக்கு இடம் உண்டு, அங்கேயும் உங்களுக்கு இடம் உண்டு. உடல்லையா சொல்லலாமா? இரண்டாவதாக வாசிக்கிறோம். முதலாவது உணராதவன், ரெண்டாவது உணர்ச்சி வசப்படுகிறவன். 20-21 வசனத்தில் பார்த்தீங்கன்னா வசனத்தை கேட்டு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டான். ஆமாங்க, கர்த்தர் என்னோட, நீங்கள் இங்கே பேசுறது பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார் சிஸ்டர். போங்க சிஸ்டர், எனக்கே தான் ஆண்டவர் பேசினார், எனக்கே தான் பேசினார்.
அதில் ஒரு காம்படிஷன். உங்களுக்குள்ள எனக்கு தான் பேசினார், ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு தான் பேசினார். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கொஞ்ச நாள் ஆனோன்னு வெயில் இருந்தான், கேட்ட உடனே ஏற்றுக்கொள்கிறான், முளைத்து விடுகிறான், சந்தோஷத்தில் குதியாட்டம் போடுகிறான். வெயில் ஏறினோன்னு இது கற்பாறை, கீழே என்ன பாறை, இது மணல் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அறகுறை, உள்ளுக்குள்ள ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை. கீழே பாறை இருக்கிறது வெளியே தெரியல, மேலாப்புல கொஞ்சம் மண். அப்போது ரட்ட வாழ்க்கை, உள்ள மனம் திரும்பாத ஒரு வாழ்க்கை, கடினம். மேலே மட்டும் கொஞ்சம் மண். கீழே இருக்கிற இந்த பாறையில் வேறு போக முடியாதனால வெயில் வந்தோடனே தண்ணி இல்லாமல் இது கருகி போயிடுது. வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் திரும்பவும் வந்த உடனேயே ஆண்டவர் மேலே அன்பற்ற ஒரு நிலைமை வந்து விடுகிறது. இவன் பின்வாங்கி போகிறான். இவன் உணர்ச்சி வசப்படுகிறவனே தவிர இவன் உணர்கிறவன் அல்ல. உணர்கிறவன் என்றால் புரிந்து கொண்டு செயல்படுகிறவன், புரிந்து கொண்டு அர்ப்பணம் செய்கிறவன், அதுதான் உணர்கிறவன் என்ற அர்த்தம். உணர்ச்சி வசப்படுவதற்கும் உணர்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்றைக்கு ஆராதனைகள் உணர்ச்சி வசப்படுத்துமானால் அது சினிமா கொட்டகையாக மாறிவிடும், கேலிக்கு விடுதியாக மாறிவிடும். கதாநாயகன் செத்து விட்டால், கதாநாயகன் அம்மா செத்து விட்டால் பொம்பளைகள் எல்லாம் மூக்கு உறிஞ்சிட்டு தொடச்சிட்டு இருப்பாங்க. யாராவது ஒரு காமெடின்னு வந்து பயங்கர காமெடி பண்ணிட்டு எல்லாம் கக்கபக்கன்னு தியேட்டர் ஃபுல்லாக சிரிச்சுட்டு இருப்பாங்க. சபையில் வெறும் உணர்ச்சி வசப்படுத்துகிற ஒரு ஆராதனை அல்ல, என்னை உணர்த்துகிற ஆராதனை தான் ஆராதனை, என்னை உணர்த்துகிற ஒரு வசனம் தான் ஆராதனை. அப்படியே நான் இங்கே இரண்டாவது வகை உணர்ச்சி வசப்படுகிற கூட்டம் உணர்கிற கூட்டம் அல்ல. மூன்றாவதாக பார்க்கிறோம் 22வது வசனம், முழுமையான மனம் திரும்புதல் இல்லாத ஒரு கூட்டம். இவர்கள் என்ன உணர்வு அடைந்தாலும் இங்கே இருமனம் உள்ளவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். இவனுக்கு என்ன இருக்குன்னா வசனமும் வேணும், ஐஸ்வர்யமும் வேணும், உலகமும் வேண்டும். அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னால் காதல் பண்ணிட்டு இருப்பேன், கல்யாணம் பண்ணுற புள்ளியும் பிடிச்சி போயிடும். இதையும் விட மனசு இருக்காது, அதையும் விட மனசு இருக்காது. இவளையும் கல்யாணம் பண்ணிக்குவேன், அவளையும் போய் சந்திச்சுட்டு வருவான். இது விளங்குமா? விளங்காது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்ற அலைகிறவனாக இருப்பான் என்று யாக்கோபு 1:8 சொல்கிறது. மத்திய 7:24 சொல்கிறது, 2 எஜமானுக்கு ஒருவனாலும் ஊழியம் செய்ய கூடாது, தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. இந்த மூன்றாவது வகை என்னன்னா, நான் சர்ச்சுக்கு எதுக்கு வரேன்னா என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்ற வேண்டும், என்னை ஆசீர்வாதமாய் மாற்றணும். வாதம் தான் வரும், ஆசீர்வாதம் வராது. நெருக்கம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக கவலை, இதெல்லாம் வந்து நெருக்கி போகிறது. நேற்றுக்கு ஒரு விசுவாசி பொண்ணுக்கிட்ட கேட்டேன், ஒரே சோகமாக பாட்டு கேட்டுட்டு இருந்துச்சு. என்ன நீ ஒரே சோகமாக பாட்டு கேட்டுட்டு இருக்கிற, உனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமான்னு? ஆமாங்க ஐயா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. நான் சொன்னேன், இது கேட்குற வரைக்கும் நீ முன்னேறவே மாட்டேன், சொல்லப்போனால் உருப்படியாக மாட்டேன். என்னென்னா, சுய பரிதாபத்தை ஊழியத்தில் பயன்படுத்தி லாபம் பார்க்குற பிஸ்னஸ் மேன் இருக்காங்க. உனக்கு யாரும் இல்லையோ? இந்த மிமிக்ரி பண்ணுற பாஸ்டர்ஸை நான் பார்த்துருக்கேன், நீங்கள் நல்லா கவனிங்க. ஐயா, அழுவதற்கு ஆள் இல்லையா? சில பாஸ்டர் ஜெபம் பண்ணுவான், போய் மண்டையில் கொட்டிடுவோமான் இருக்கு. ஆண்டவரே, ஜனங்கள் அழுகிறார்களே, அப்போ அழுகிறார்களே, கொஞ்சம் தண்ணி கொடுப்பேன். ஆண்டவரே, ஜனம் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, சீக்கிரம் கொடுப்பேன். உண்மையா இவன் அழுகல, உண்மையா பாரல, நடிக்கிறான். மைக்கு வச்சுட்டு என்ன செய்யறான்? நடிக்கிறான், மிமிக்ரி பண்றான். நல்லா கவனியோ, உங்களுடைய சுய பரிதாபம், உன் கணவர் உன்னை நேசிக்கவில்லையோ, உன்னை டைவர்ஸ் பண்ற அளவுக்கு கொண்டு போயிடுவான். யாரும் உனக்கு இல்லையோ, நீ வாழ்க்கையிலே விளங்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவோம். நான் சொல்றேன், என்ன எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் வளர கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், சுய பிரதாபத்துக்குள்ள உட்கார்ந்தீங்கன்னா உங்களை மாதிரி பிச்சைக்காரங்க யாருமே கிடையாது. யார் ஒருவர் சுய யார், நான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு யார்ட்டையும் சொல்லவே மாட்டேன். இந்த பாஸ்டர்ஸ் விசாரிக்கிறதுலையே நம்ம ஐசியூவில் போய் படுத்துடலாம் போல ஆகிடும். அந்தளவுக்கு பாஸ்டர் கவனமாக இருங்க, பாஸ்டர் பார்த்து போங்க பாஸ்டர். ஐயா, நீங்கள் வெளியே வெயிலே வராதிங்க. அப்போ பேசாமல் 2 கையை காலி கட்டிட்டு பேசாமல் ஒரு தூணில் கட்டிட்டு வீட்லேயே பெட்டில் போட்டியில் போட்டு படுத்துக்க வேண்டியது தான். சுய பரிதாபம் மிகவும் மிகவும் கொடுமையான ஒரு நோய். அதில் நீங்கள் இன்பம் கண்டு பழகிட்டீங்கன்னா வாழ்க்கையில் விளங்கவே மாட்டீங்க.
சுயப்பிரதாப பாட்டு எழுதி அதில் காய் சம்பாரிச்சிட்றாங்க ஒரு கூட்டம். நீங்கள் அதை கேட்டு கேட்டு வீணாக போயிடுவீங்க, முன்னேறவே மாட்டீங்க. உனக்கு யாரும் இல்லையோ, நீ அனாதையோ, உனக்கு நான் உண்டு நான் உண்டு. எத்தனை தடவை தான் நானும் பார்க்குறேன். மத்திய 28:1 தான் ஆண்டவர் உலகத்தின் முடிவு வரைந்தால் சகல நாட்கள் உங்களோட இருக்கிறேன்னு சொன்னாரே தவிர ஒவ்வொரு அதிகாரத்திலையும் சொல்லிட்டே வந்தாரா? ஒரு தடவை தான் சொல்லுவார், திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்ல மாட்டார். நம்ம ஆளுக்கு அதை பல தடவை சொல்லியே உன்னை உருப்படி இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகம் ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அப்போ உணர்ச்சி வசப்படுகிறது மாத்திரமல்ல, சரியான மனம் திரும்புதல் இல்லாமல் 2 நினைவுனாலே 2 மனதினாலே நான் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும்னு நினச்சேன்னா நான் வசனத்தை உருப்படியாக கைக்கொள்கிறவனாக மாற முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், உன் தரிசு நிலத்தை பண்படுத்து. ஓசியா 10:12 சொல்கிறார், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். அப்போ தான் இப்போ பாருங்கள், விதையை விதைக்கிறாரு, ஆனால் முளைக்கும் போது சேர்ந்து முள்ளு முளைக்கிறதுல என்ன அர்த்தம்? அந்த முள்ளுடைய விதைகள் உள்ளே ஆல்ரெடி விதைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போது சரியான மனம் திரும்புதல் இல்லாத இருதயத்திலிருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வரும். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. சில நேரங்களில் பாருங்கள், இந்த யூடியூப்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் சில விசுவாசிகளுடைய வாழ்க்கை தாறுமாறாக போயிடுச்சு. எப்படி தாறுமாறாக போச்சு அப்படின்னா, வேதத்தை படித்து ஊழியக்காரன் சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படிடுதில்லை. யூடியூப்பில் சம்பாத்தியம் பண்ணுறதுக்காக குறை பேசுறதுக்குன்னே உட்காந்துக்கிட்டு 2 குறை எடுத்து பேசுவான் பாருங்கள், அவன் சொல்கிறதுக்கு தான் அப்படியே கீழ்ப்படுவாங்க. தசமபாகம் என்று எங்கே இருக்கிறது? ஏன் தசமபாகம் கொடுக்குறீங்க? நீ காமிப்பியா அப்படின்னு பேசுகிறான்னா, ஆமாம் அவன் சொல்கிறது சரியாக தானே இருக்குது. ஏன் பாஸ்ட்டு கேட்குறாரு? அவன் சொல்கிறது என்ன, நானே சொல்கிறேன். புதிய ஏற்பாடில் தசமபாகங்கிற வார்த்தையே இல்லை. வார்த்தை இருக்குது, ஆனால் தசமபாகம் கொடுன்னு இல்லை. அப்படியா பாஸ்டர், இவ்வளோ நாள் தெரியாமல் நான் கொடுத்துட்டேன்னா அப்படின்னா இனிமேல் தான் விஷயத்துக்கு வாரேன். அது தெளிவாக இன்றைக்கி சொல்லிவிடணும்னு இருக்கேன். 10ல் 1 கொடுக்கக்கூடாது, இருக்கிறதுல எல்லாத்தையும் கொடுன்னு இருக்க. என்னன்னா புதிய ஏற்பாடு சபை வந்தோடனே என்ன ஆகி போச்சுன்னா, எல்லாத்தையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்துக்கு கொண்டாந்துட்டாங்க. உடனே வச்சாங்களா? அப்போ நீ வசனத்தின்படி தான் வாழ்வேன்னா, வீடு வாசல் நகை பணம் எல்லாத்தையும் விற்றுட்டு வந்து என்ன செய்ய, இங்கே கொண்டு வந்து என் காலு கீழே வச்சிடணும். சரியா? அங்கே ஒருவனுக்கும் ஒரு குறைவும் இல்லை. நான் உண்மையாக பகிர்ந்து கொடுப்பேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் எனக்கு சோறு இல்லாட்டின்னு பகிர்ந்து கொடுப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக சாப்பாடு செஞ்சால் விவரமாக நீங்கள் இப்போ போட்டு கொடுங்க அப்படின்னு கொடுத்தாரு. நானும் ரொம்ப நாளாக ஏமாந்துட்டு பகிர்ந்து கொடுத்துட்டு இருந்தேன். என்னடான்னு பார்த்தேன், எல்லாத்தையும் போட்டு எனக்கு இருக்காது. அப்புறம் நான் உஷாராயிட்டேன். என்ன போட சொன்னால் என்ன விடுங்கப்பா, செஞ்சு வேணா தருவேன், நான் வாங்க மாட்டேன், நீங்களே போட்டுக்கன்னா அவங்க போட்டாலும் எனக்கு ஜாஸ்தியாக வரும். அந்த மாதிரி டைப். ரைட், விடுங்க, நம்ம காரியத்து வரோம். அப்போ சில காலத்தில் பாகத்தில் வச்சாங்க. அப்புறம் ஆண்டவர் இவனுங்க திங்கிறது துதிக்கிறதுமா இருக்கானுங்க, சீமை பண்ணியாட்டம் ஆகி போயிட்டாங்க அப்படின்னு ஒரு உபத்திரத்தை அனுப்பி களைச்சுட்டு சுவிசேஷம் பரவணும்னு அங்கே களைச்சி விட்டார். சரி, ஆண்டவர் அதை அப்படி செய்யணும் தான். ஆனால் அது என்ன ஆகி போச்சுன்னா, துதிப்பேன் நான் சாப்பிடுவேன். கொஞ்ச நாள் ஆனோன்னு சிலர் என்ன பண்ணிட்டான்னா, சபையில் தான் சோறு இருக்கேன்னு வேலைக்கு போகிறதையே விட்டுட்டேன். என்ன பண்ணிட்டான்? வேலைக்கு போகிறதையே தெசலோனிக்கேயர் சொல்கிறார், வேலைக்கு போகிறதையே விட்டுறேன். அவன் ஒருத்தன் வேலைக்கு போகாமல் சும்மா உட்காந்து அவன் சாப்பிட்றான். அவனவன் வேலை செய்து சொந்த சாப்பாட்டை சாப்பிடுனார். அடுத்தது என்ன நடந்ததுன்னா, அதுக்கப்புறம் பாருங்கள், 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு வாங்க. இப்போ பவுல் ஒரு ஆலோசனை சொல்கிறார். 1 கொரிந்தியர் 16:2 வாங்க, சீக்கிரம். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்கிறது இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள், என்னது வாரத்தின் முதல் நாள்? திங்கட்கிழமையா? ஞாயிற்றுக்கிழமை, 6வது நாள். தன் மரபுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவை நான் வசூல் பண்ணிக்கிறேங்கிறார். புரியுதா? இப்போ தசமபாகம் 10ல் 1 இல்லை, வரவுக்கு தக்கது. அதாவது இவ்வளோதான் கொடுக்கணும்னு இல்லை, ஆனால் எவ்வளோ வருவதோ அதுக்கு தகுந்தாறு போல் கொடுங்கிறாரு. சரியா? இப்போ நல்லா மாட்டிக்கிட்டீங்க பாருங்கள். இப்போ அதுக்கு நீங்கள் கடைசியில் என்ன வருவீங்க? பாஸ்டர் 10 கொண்டுக்கே போயிடுவோம், இதெல்லாம் வேண்டாங்கிற அளவுக்கு வந்துடுவீங்க. ரைட்டா? இப்போ அவர் அந்த ஃபார்முலாவை கொண்டு வந்தார். எல்லாத்தையும் விற்று கொண்டு வர வேண்டாம், உன் வரவுக்கு தக்கதாக கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். அது பரிசுத்தவங்களுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டார். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்துக்கு வரும்போது,
சிலர் சொல்லுவாங்க, பவுல் கூடார வேலை செஞ்சு தான் சோறு தின்னாரு, எங்கள் பாஸ்டர் வீட்டில் கட்டலில் உட்காந்து படுத்து உருண்டுட்டு அவர் பிரியாணி சாப்பிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ இங்கே என்ன போட்டிருக்கிறாருன்னு பாருங்க. இதெல்லாம் யாருக்குன்னா ஒழுங்காக உருப்படியாக பைபிள் படிக்காத ஆளுகளுக்கு தான் சொல்கிறேன். வாசிங்க 2 அதிகாரம் 7, 8, 9 வசனம். நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாக உங்களுக்கு பிரசங்கத்தினால குற்றம் செய்தேனோ. அடுத்த வசனத்தை சொல்றாரு, இந்த வசனத்தை கருத்தா கவனிங்க. உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி. யாருக்கு? உங்களுக்கு. இந்த சபை உங்களுக்குன்னா இந்த கொரிந்து சபை. இந்த கொரிந்து சபை பொல்லாத சபை. ஊழியக்காரங்க கொடுக்கறதுல அவ்வளோ கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு கொடுக்கறதுக்கு மாட்டேன், கொடுக்கறதுக்கு பிரச்சனை பண்ண சபை. அதனால என்ன பண்ணிட்டாரு, நீயும் உன் காணிக்கையும் வேண்டாம், உன்னுடைய வருமானம் வேண்டாம், நான் இலவசமாக உனக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு பவுல் அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, கொரிந்தியரே உங்களுக்கு ஊழியம் செய்ய மற்ற சபைகளிடத்தில் நான் என்ன பெற்றேன்? கொள்ளையடிச்சிடறேன். சம்பளத்தை பெற்று அவர்களை. நீ கரெக்டா வசனத்தை வாசிமா, என்ன தப்பா டைவர்ட் பண்ணி விட்டுறாத. சம்பளத்தை பெற்றேன். அப்போ யார் சொல்றாரு? இது யூடியூப்காரன் சொல்ல மாட்டான். பைபிள் உட்காந்து ஒழுங்காக படித்தாதான் மண்டையில் அறிவு வேலை செய்யும், உணர்வு வரும். ஆவியானவர் சொல்வார், உங்களுக்கு ஊழியம் செய்ய. இந்த சபை வந்து பவுலுக்கு தான தர்மம் பண்ணுறக்கோ, உதவி செய்யறக்கோ, பணம் கொடுக்குறக்கோ, காணி கொடுக்குறக்கோ பிரச்சனை பண்ணுற சபை. பவுல் பார்த்தாரு, உனக்கு காணிக்கையும் வேண்டாம், ஒன்று வேண்டாம், நான் கூடார தொழில் செஞ்சே பொழைச்சிக்கிறேன்டா அப்படின்னுட்டு அது பண்ணினாலும் 10 அப்படின்னு வரும்பொழுது இவர் சொல்கிறாரு இந்த சபையை பார்த்து, உங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு மற்ற சபை பல இடங்களில் நான் சாபிச்சுட்டு வந்தேன், என் சபை அந்த சபைகிட்ட இருந்து சம்பளம் பெற்றேன். என்ன பெற்றேன்? சம்பளம். அப்போ ஊழியக்காரனுக்கு என்ன கொடுக்கணும் சபை? சொல்லுங்க, என்ன கொடுக்கணும்? நாங்கள் எதுக்கு சம்பளம் கொடுப்போம்? நான் சர்ச்சுக்கு போடுறதே பெருசு. சந்தோஷப்பட்டுக்க, அடுத்த வாரம் வேறு சபைக்கு போயிடுவேன். சம்பளம் கேட்ட நான் வேறு சபைக்கு போவேன். அதனால தான் குறைந்த சபையை பார்த்து, நீ வேறு சபைக்கெல்லாம் போகாத, உன் காய்ச்சும் வேண்டாம், உன் சம்பளம் வேண்டாம், உன் காணிக்க வேண்டாம். ஆனால் நல்ல பிள்ளைங்க பல பேர் இருக்காங்க. தெசலோனிக்கு இருக்காங்க, மக்கதோனியா இருக்காங்க, நான் அவங்க பிலிப்பியர் இருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட என்ன வாங்கிக்கிறேன்? உங்களுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்துக்குரிய சம்பளத்தை நாங்கள் வாங்கிக்கிறேன். ஏன்னா பவுலுக்கு சாப்பாட்டு செலவு, பிரயாண செலவு, அவருக்கு டேக்ஸ் கட்டுற செலவு, நிறைய செலவு இருக்குது. இந்த செலவுக்கெல்லாம் அவர் தனியாக தொழில் செய்யலை. ஒரே இடத்துல தான் அவர் கூடார தொழில் செஞ்சார். எல்லா இடத்துலையும் கூடார தொழில் செய்யலை, அவர் சம்பளம் வாங்கினார். அப்படின்னா என்னென்ன, மாதம் எனக்கு 10,000 கூட எனக்கு கட்டன் ரேட்டாக வாங்கலை. அந்த சபையார் அவருக்கு உதவி செய்தார்கள். எந்த ஊழியமும் பண உதவி இல்லாமல் செய்ய முடியாது, அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. சில ஊழியர்கள் கோபுரம் கட்டுறாங்க, தோட்டம் வாங்குறாங்க, ஆடிக்கார் வாங்குறாங்கன்னா, நான் ஓட்டக்கார் ஓட்டுறேன், என்ன பார்த்து பாஸ்டர் உனக்கு எதுக்கு தசம பாகம்னு கேட்டேன். நான் தசம பாகத்தை நான் கேட்கல. ஒரு சபைக்கு பாருங்கள், இப்போ ஈவினிங் வந்து கிட்டார் கிளாஸு, கீபோர்டு கிளாஸ்லாம் வேலை செய்யணும். எல்லா ஃபேனும் போட்டு லைட்லாம் போட்டு வாசிப்பாங்க. கரண்ட் பில்லு ஏறும். அந்த கரண்ட் பில்லு யார் கொடுப்பா? சபைக்கு பெயிண்ட் அடிக்கணும், அந்த பெயிண்ட்டுக்கு காசு சம்பளம் யார் கொடுப்பார்? இப்படி நிறைய ஊழியத்துக்கான தேவைகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் யார் கொடுப்பார்? அப்போ நம்ம யோசிக்கிறது இல்லை. இதை யூடியூப்காரன் சொல்கிறது தான் மனசில் பதிதே தவிர, இந்த வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்த வசனம் விசுவாசிகளுடைய மனசில் பதியலை. ஏன் தெரியுமா? பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய மனதாக இருந்தால் பிசாசின் பிள்ளைகள் சொல்கிறது மனசுக்குள்ளே வரும். நாம் சத்தியத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் இந்த வேதத்தின் வழியாக தேவன் நமக்கு சொல்கிறது மனசில் கரங்களை வைத்துறோம் இல்லையா? சொல்லாமா? மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்புங்கள். இங்கே வாசிக்கிறோம் 9ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. கொரிந்து சபையில் இருந்த போது குறைவுபட்ட போது நான் இந்த சபையில யார்கிட்டையும் கேட்கல. மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். மக்கதோனியா நாட்டு சபை கொடிய தரித்திரத்தில் இருக்கிற சபை, அவங்க வந்து குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலும் உங்களில் யாருக்கு நான் பாரமா இருக்கலைங்கிற. ஏன்னா கொடுக்க மனசு இல்லாதவனை பார்த்து அவர் சொல்றாரு, ஏப்பா व्यसனமாயும் அல்ல கட்டாயமாக அல்ல, உன் காசே வேண்டாங்கிற. व्यसனமாக கொடுக்குறவனுடைய காசும் வேண்டாம், கட்டாயமாக கொடுக்குற காசும் வேண்டாம். அதுக்கு தரித்திரத்தில் இருக்கிற மக்கதோனியா நாட்டு சபை கொடுக்குற காசு எனக்கு போதும், அதில் நான் வாழ்கிறேன், வாழவும் தெரியும் தாளமும் தெரியும்னு பிலிப்பிற்கு அவர் சொல்கிறார்.
1 Corinthians 9:13 சொல்கிறாரு, ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆசாரிய ஊழியத்தினாலே பிழைப்பு உண்டாகணும். தேவாலயத்தில் ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவாலயத்துக்குரியவர்களை புசிக்கிறார்கள், பலிபீடத்திலே ஊழியம் செய்கிறவர்கள் பலிபீடத்துக்குரியவர்களை புசிக்கிறார்கள். 1 Corinthians 9:14 சொல்கிறாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும். 1 Corinthians 9 10 11 சொல்கிறார், நான் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஒரு டியூஷன் சொல்லி கொடுக்குறாங்க, இலவசமாக சொல்லி கொடுத்துட்டு போன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த நாள் வருவானா? உங்கள் வீட்டுக்கு டியூஷனுக்கு வர்றாங்க, வந்து படிச்சுட்டு மாதம் 30 தேதி முடிஞ்சோடனே டே எங்கடா ஃபீஸ்ன்னு கேட்டால் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுங்க மிஸ் அப்படின்னு சொன்னால் யாராவது ஃப்ரீயாக சொல்லிக் கொடுப்பீங்களா? அப்போ பாருங்கள், ஞான நன்மையை விதைக்கிறீங்க, சரீரத்தின் நன்மையாகிய ஃபீஸ் வாங்குறீங்க. அதுபோல தான் அவர் சொல்கிறார் பவுல், அந்த கொரிந்து சபைக்கு புரிய வைக்கிறார். ஞான நன்மையை விதைத்திருக்க சரீர நன்மையை அறுத்தால் அது பெரிய காரியமா? அதே 12 சொல்றாரு. 12 வாசிங்க. மற்றவர்கள் உங்களிடத்தில் இருந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? போதும், அதிகமா எங்களால செலுத்த முடியும் என்று சொல்கிறார். 2 Corinthians 9:6 வாசிங்க. சிறுக விதைச்சினா சிறுக அறுப்ப, பெருக விதைச்சா பெருக அறுப்ப. உன் விசுவாசத்தை பொறுத்தது கொடுக்கறதுன்னு சொல்லிட்டார். அடுத்தது 7 சொல்றாரு, ஏப்பா व्यसனமா கொடுக்குற, ஏப்பா கட்டாயமா கொடுக்குற, உற்சாகமா கொடுத்தா கர்த்தர் பிரியமா இருப்பார், உனக்கு व्यसனமாவும் கட்டாயமா கொடுக்குற மாதிரி நீ கொடுக்கவே வேண்டாம் அப்படிங்கிறாரு. 10 சொல்றாரு, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கும், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கும். கர்த்தருக்கு கொடுக்கிறதை ஒரு ஊழியமாக, கீழ்ப்படிதலாக, நன்றி கடனாக செலுத்துவாயானால் உனக்கு திரும்பவும் விதைக்கிறதுக்கு விதை கிடைக்கும், புசிக்கிறதுக்கு ஆகாரம் கிடைக்கும் என்று ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். அப்ப விளங்கிக் கொள்ளாத மாம்சத்துக்குரியவர்களாக கொரிந்து சபைக்கு இவ்வளவு விளக்கத்தையும் அவர் எழுதுகிறார். 10:1 வாசிக்கும் போது, உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும், இல்லம்மா 10 விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். கொடுக்கிறதுனால உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று புதிய ஏற்பாட்டில் சொல்றார். வரலையா? சொல்லலாமா? ஆனா நான் சொல்றேன், அந்த வசனத்தின் மேல விசுவாசம் இல்லாதவங்க கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுமே விளையாது. ஏன்னா நீங்க விசுவாசம் இல்லாம கொடுக்காதனால, விசுவாசம் இல்லாத ஜெபம் என்ன செய்யாது, ஒரு பையனும் பிணியாளியா. விசுவாசம் இல்லாத ஒரு கிரியை எதுவானாலும் விசுவாசம் இல்லாவிட்டா அது செத்ததா இருக்கும், அது உயிர்ப்பிக்காது, அது முளைக்காது, அது பலன் தராது. வரலையா? சொல்லலாமா? கலாத்தியர் 6:6 சொல்றாரு, மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிற, நல்லா கவனிங்க, இதை விட ஸ்ட்ரைட்டா என்ன வசனம் வேணும் கொடுக்கிறது பத்தி? திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு நன்மைகளிலும், சட்னி அரைச்சாலும் இட்லி சுட்டாலும் ஒழுங்கு மரியாதை கொண்டு வந்து கொடுத்துருவான். 10ல் 1 வாங்க மாட்டேன். என்ன நீங்க மட்டும் பிரியாணி சாப்பிடுவீங்க, 10ல் 1 கொடுத்துட்டு போயான்னு விட்டுருவீங்களா? ஜோக்கா சொல்றேன். ஆனா வசனம் புதிய ஏற்பாட்டில் சொல்ற சத்தியம் என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க தெரியுமா? சகல நன்மை. இப்போ 10ல் 1 பெட்டர்னு தோணுதா இல்லையா? வீடு கட்டினா கூட இப்போ 10ல் 1 கொடுக்க அதுலேயும் ஒரு ரூம் கொடுக்க சொல்லிட்டா என்ன பண்ணுறது? கஷ்டம். அதனால நீங்கள் கஷ்டப்பட வேணான்னு சொல்லித்தான் இந்த ஊழியர்களுக்கு பாவம் சரியா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசனத்தை சொல்லி தசமபாகம் நீங்கள் புரியுற மாதிரி சொல்லிவிட்டாங்க. அதனால் தயவு செய்து தசமபாகத்தை சொல்லி கொச்சப்படுத்தாதீங்க, கொடுக்கறத அசிங்கப்படுத்தாதீங்க, கொடுத்துட்டு புறணி பேசாதீங்க, கொடுத்துட்டு முறுமுறுக்காதீங்க. நான் சொல்கிறேன், ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன், விசனமாகவோ கட்டாயமாகவோ விசுவாசம் இல்லாமல் கொடுத்தா அது விளங்கவே விளங்காது, அதில் ஆசீர்வாதம் வராது. யூடியூப்காரன் தான் உங்களுக்கு மேய்ப்பனாக இருந்தால் அவன் பிரசங்கத்தையே கேட்டு ஓடுங்க, அவன் போகிற இடத்துக்கு அவன் செத்து போய் அவனும் போவான், அதே இடத்துக்கு நீங்களும் போவீங்க. அல்லேலூயா. வசனத்தை படித்து மேய்ப்பனை பின்பற்றணும்னா, நான் வசனத்துக்கு முரணா போதிச்சா என்னை கேள்வி கேளுங்க, சரியா? ஒரு போதித்தா வேத வாக்கியங்களும்படி
போதிக்கிறார். அதனால தான் வசனத்தை படிங்க படிங்க படிங்கன்னு சொல்லணும். படிக்கிறது மட்டுமல்ல, உணரணும். அப்பத்தான் ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்வார். 7:8 சொல்றாரு, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7:8 சொல்றாரு, தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட மாட்டார். ஆண்டவரை கிண்டல் பண்றது, ஊழியக்காரனை கிண்டல் பண்றது, ஆண்டவரை கிண்டல் பண்றது. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மோசம் போகாதிருங்கள், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அடுத்தது அவர் சொல்றாரு, தான் மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் மாம்சம் அழிவிருப்பான். என் பிள்ளைக்கு வேணும், என் எதிர்காலத்துக்கு வேணும் அப்படின்னா அது பிள்ளைக்கு எதிர்காலத்துக்கு எல்லாம் இருக்கும். ஆனால் அவைகள் இந்த பூமியோடு அழிந்திடும். நித்தியத்தில் மரணம் அடைந்து நிற்கும் போது நித்தியத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு நீ எதையுமே செய்யாதனால உன் ஆத்துமா கைவிடும். ஆண்டு சொல்ற, பரலோகத்தில் நித்தியத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி உனக்கு உனக்கு என்று செய்யாதே. அநேக ஐஸ்வர்யங்களுக்கு சொல்கிறார், விற்று ஏழை எளியோருக்கு தான தர்மம் பண்ணு, ஊழியத்துக்கு செலவு பண்ணு. வெளியேறப்பட்ட நலதும் என்னும் தைரியத்தை கொண்டு வந்து ஆண்டோடைய சிரசில் ஊற்றினார். ஆண்டு சொன்னார், இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இது சொல்லப்படும் என்று சொன்னார். யூதாசுக்கு வெசனம், ஏன்னா அவனுக்கு பொருளாசை. இதை வைத்து தரித்திரத்துக்கு கொடுத்துக்கலாமே. சில நேரங்களில் பாருங்க, இந்த ஆண்டவருடைய ஊழியத்திற்கும் தேவனுடைய ஊழியக்காரன் கொடுக்கறத விட அநாத ஆசிரமத்துக்கு கொடுக்கலாம், ஏழை எளிய கொடுக்கலாம். என்னன்னா, ஒரு வக்கர மனுஷன் ஊழியக்காரனுக்கு கொடுத்தா அவன் நல்லா இருப்பான், அவனுக்கே என்ன கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம், தசம பாகம் அவங்களுக்கு கொண்டு போய் காணிக்கை கொடுத்துடலாம். பிறந்த நாளுக்கு அங்கே கொண்டு போய் நான் பிரியாணி போடுவேன். ஊழியக்காரன் வீட்டில் அவன் நல்லா திம்மான், அவன் புள்ள நல்லா திங்கும், எதுக்கு கொண்டு போய் அவன் வீட்டில் கொண்டு போய் பிரியாணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வக்கர மனநிலை. தன் மேய்ப்பனை நேசிக்காத ஒரு கெட்ட இருதயம். நல்லா கவனிங்க, தட் இஸ் ஸ்பிரிட் ஆஃப் காயின். ஒரு தகப்பனை நேசிக்கிற ஒரு இருதயம் உள்ளவர்களாய் மாறுங்க, அப்போதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுறீங்களா? எத்தனை பேர் உங்கள் அப்பாவை எரிச்சலாக பார்க்குறீங்க? எத்தனை பேர் உங்கள் அம்மா சாப்பிட்றத பார்த்து திங்கிறா பாரு, உட்காந்து அப்படி திங்கிறா பாரு அப்படி சொல்கிறவங்க எத்தனை பேர்? அப்போ ஊழியக்காரனை மட்டும் ஏன் அப்படி வித்தியாசம் பார்க்குறீங்க? ஆவிக்குரிய தகப்பன் அவன் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சா தானே. பவுல் சொல்கிறாரு, தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறது போல தீமோத்தேயுவை பற்றி அவர் சொல்கிறார். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறது மாதிரி அதே மாதிரி மாமியாருக்கு ஊழியம் செய்கிறது இருக்குது. எங்கே பாஸ்டர் இருக்க அப்படின்னு மருமகளுக்கெல்லாம் கோபம் வருது. நகோமிக்கு ரூத் ஊழியம் செஞ்சால ஒழுங்கு மரியாதை மாமியார் வெங்காயம் வெட்டினா ஒழுங்கா வெட்டி கொடு. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமாக அல்லையா சொல்லுங்க. ஆமாம், மாமியார் பொல்லாதவங்கன்னு பைபிள் எழுதியிருக்கா? நகோமியை நைஸ் பண்ணுங்காட்டு தான் நகோமி, மகளே உனக்கு சுகவாழ்வை தேடாமல் இருப்பேனோ. மாமியார என் பையன் செத்து போயிட்டா நீ ஏன் ஜாகாமல் இருக்கிறேன்னு நினைக்கிற மாமியாருக்கு மத்தியில் நான் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்குறேங்கிற அளவுக்கு இந்த ரூத்துடைய கிரியை காணப்பட்டது. ஊழியம் செய்யுங்க, நேசிங்க. நீங்கள் ஒரு மனைவியாக இருந்தால் கூட புருஷனுக்கு ஊழியம் செய்யுங்க. சாரால் ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படுத்திருந்தாலும், எனக்கு என்னமோ கீழ்ப்படிஞ்ச மாதிரி தெரியல, சண்டை போட்டே தான் இருந்தா. அடையே உண்மையில தான் ஆகாரம் கூப்பிட்டுக்கிறானோ ஆகாரம் கூப்பிட்டுக்கணும், ஆகாரம் துரத்தணும். இவன் எங்கே ஊழியம் செய்தான்னு யோசித்தேன். ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, அவர் என்ன செஞ்சாலும் தெரியல, ஆனால் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஆண்டவனேன்னு கீழ்ப்படிந்தார். அடா நீங்கள் என்ன செய்யணும்னா, அடா ஆண்டவனே வேறு வழியே இல்லைன்னு கீழ்ப்படிங்க. அதில் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் கணவரை ஹானர் பண்ணுங்க, உங்கள் மனைவியை கனம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதில் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ரைட். இப்போ கர்த்தருடைய அந்த சரியான இடத்துக்கு வரும். இப்போ உணர்ந்து பலன் கொடுக்கிற ஒரு நல்ல நிலமாக கேட்கிறவர்களும் உணர்கிறவர்களுமாக நாம் காணப்படுகிறோம். மத்திய 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு வரும். நல்ல நிலம். இந்த நல்ல நிலம் கேட்கிறவன் உணர்கிறவன். கேட்டு உணர்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னா, விசுவாசிக்கிறவனும் கீழ்ப்படுதல் உள்ளவனமா இருப்பான். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இது 30, 60, 100மாக பலன் கொடுத்தது. இப்போ எப்படி பலன் கொடுத்தது? தேவனுக்கு பலன் கொடுத்தது, சபைக்கு பலன் கொடுக்கிறது, ஊழியருக்கு பலன் கொடுக்கிறது, விசுவாச குடும்பத்தாருக்கு பலன் கொடுக்கிற மனிதனாய் காணப்படுகிறார். மத்திய 4:4 சொல்கிறது, திருவசனத்துக்கு கீழ்ப்படுதல் உள்ள ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? மத்திய 4:4 வாசிக்கிறோம், அவன் ஆத்துமா கர்த்தருடைய வார்த்தையினாலே பிழைக்கும். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால என்ன வரும்? சரீரத்துக்கு ஆகாரம் தேவை. மனுஷன் அப்பத்தினாலே அவன் சரீரம் பிழைக்கும், கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே அவன் ஆத்துமா பிழைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இரண்டாவது படிக்கிறோம், சங்கீதம் 1:1, 2, 3
கர்த்தருடைய வசனத்தில் பிரியமா இருந்து இரவும் அவருடைய வேதத்தில் தியானமாக்குற மனுஷன் பாக்கியவான். அவன் ஈர்க்கால உரமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து இழிவதாக்குற மரத்தை போட்டிருப்பான். அவன் செய்வது எல்லாம். நீங்க சுண்ணாம்பு அடிச்சா கூட அது நல்லா அடிப்பீங்க. நல்ல என்ன நான் சொல்றது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சில பேர் என்ன தொட்டாலும் விளங்காது பாருங்க. பாலை போய் காய்ச்சுவாங்க, அது திரிஞ்சு போயிடும். டீயை போட்டுவாங்க, அது வாயில் வச்சு துத்த என்ன டீயை போட்ட அப்படிம்பாங்க. பிரியாணி செய்கிறேன்னு மனம் நல்லா இருக்கும், ஆனால் அடி பிடிச்சி போயிடும். அவன் செய்வதெல்லாம் உண்மை உருப்படியாக. ஆனால் இங்கே சொல்றது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன்னா அவன் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவனோட கர்த்தர் கூட இருக்கிறார். யோசேப்போட கர்த்தர் கூட இருந்தார். அவன் கையின் கிரிகளை ஆசீர்வதித்தார். இது நிமித்தமாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதும் அல்லாமல் அவனை யார் வேலைக்காரனாக வைத்திருந்தார்களோ அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார். நல்லவர் அல்லையா சொல்லுங்க. எனக்கு தெரிந்த ஒருத்தர் நண்பர் இருக்கிறார். அவர் என் வீட்டுக்கு வந்தாருன்னா நான் ஒரு படி அரிசி எப்படியாவது மிச்சம் பண்ணி வச்சிருப்பேன். அதுவும் தீர்ந்து போயிடும், எண்ணெய் தீர்ந்து போயிடும். இதுக்கு ஒரு 10 ரூபாய் இந்த கடன் வாங்குற மாதிரி ஆயிடும். நானும் அவர் வரும்போதெல்லாம் பார்த்துக்கிறேன். அவர் வரும்போதெல்லாம் எனக்கு இதே நிலைமை ஆகிடும். சிலர் வந்தாங்கன்னா ஆசீர்வாதமே இருக்காது. ஆனால் சிலர் வந்தாங்கன்னா நம்ம வீட்டில் பெருக்கம் வரும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என் மனைவியை நான் திருமணம் பண்ணிட்டு வரக்கும்னா கடனில் கஷ்டப்பட்டோம். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, வந்த நேரம் அப்படியே ஆசீர்வாதம் பெருகிச்சுப்பார். அடுத்தது இன்னொரு கல்யாணம் நடக்கும்போது பிரச்சனை வந்துச்சப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, என்னப்பா வரும்போதே இப்படி ஒரே திகிலாக இருக்கே அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. சில நேரங்களில் கர்த்தரோடு வாழ்கிறவர்கள், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் வரும்பொழுது அவர்கள் மூலியமாய் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். யாக்கோபு நிமித்தம் லாபானை ஆசீர்வதித்தார். யோசேப்பு நிமித்தம் போத்திபாரை ஆசீர்வதிப்பார். வசனத்துக்கு கீழ்ப்படுகிற நீங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். மூன்றாவதாக பார்க்கும்போது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கிறோம். தன்மேல் பெய்கிற மழை நீரை குடித்து தன்னிடத்தில் பயிர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது ஆசீர்வாதம் பெறும். முள்பூண்டுகளையும் தகாதவைகளையும் முளைப்பிக்கும் நிலமோ சுட்டெரிக்கப்படும், சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதுமா இருக்கிறது என்று சொல்லப்படுது. அப்படியானால் வசனத்தை கேட்டு நல்ல கனியை கொடுக்கிற மக்களாக இருப்பீர்களானால் தேவன் நேரடியாக வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ராஜலியா சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே சாபம் போட வேண்டாம். வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் போதும், சாபம் தானாகவே வரும். பிசாசை நீங்கள் கூப்பிட்டு விருந்தெல்லாம் வச்சு தான் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் வரணும்னா நீங்கள் கூப்பிடணும் ஆண்டவரை. ஆனால் உங்கள் வீட்டுக்கு பிசாசு வரணும்னா நீங்கள் கூப்பிட வேண்டாம், அவன் கூப்பிடாமே வந்துடுவேன். உங்கள் வீடை கொஞ்சம் குப்பையாக போட்டு வைங்க, 2 கெட்ட வார்த்தை பேசுங்க, கோவப்படுங்க, சாத்தானேன்னு சொல்லுங்கள், அவன் இதை வந்து விட்டேன் என்று வந்து விடுவான். சிலர் திட்டும்போது கூட இயேசுவே ஆண்டவரேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சாத்தானே, சனியனே, பீடியே, கருவுமே, அதெல்லாம் உங்கள் வீட்டில் பத்திரமா இருக்கும், கவலைப்படாதீங்க. உங்கள் வாயில் ஜீவனும் நன்மையும் கர்த்தர் வாயில் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதம் வாயில் வைத்திருக்கிறார். நாம் எதை சொல்கிறோம்? எப்போ பார்த்தா அடி சாத்தானே, சாத்தான் தான் இல்லையே வீட்டில், எதுக்கு அவனை கூப்பிடுற? அப்போ சாத்தான் எங்கே இருக்குன்னா உள்ளத்தில் இருக்குது. அதனால தான் அடிக்கடி ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு உதவிக்கு தேவைன்னு வச்சுக்கொள்ளுங்க. யார் நமக்கு ரொம்ப பழக்கமாக அவங்கள தான் அடிக்கடி கூப்பிடுவோம். அப்போ யார் சாத்தானேன்னு கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு சாத்தானுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்புக்குன்னு அர்த்தம். ஆண்டவரோட உறவு ஜாஸ்தியாக தான் நீங்கள் இயேசுவேன்னு கூப்பிடுவீங்க. ஆனால் சாத்தானோட உறவு இருந்தால் அடி சாத்தானேம்பீங்க. அதனால் இன்றைக்கி மனம் திரும்ப வேண்டிய கூட்டம் நிறைய இருக்குங்க. நீங்கள்லாம் மனம் திரும்புங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 27-32 வாசிக்கிறோம். வேத வாக்கியத்தை ஆண்டவர் விளங்க காட்டினது போது இருதயம் கொழுந்து விட்டு எறிந்தது. அப்போ நிறைய பேர் இருதயத்தில் சோகமாக இருப்பாங்க, சோர்வாக இருப்பாங்க, கவலையாக இருப்பாங்க. யார் கவலையாக இருப்பாங்க, யார் சோகமாக இருப்பாங்க, யார் சோர்வாக இருப்பாங்க? யாருக்கு வேத வாக்கியத்தை தியானம் பண்ணாமல் விளங்காமல் இருக்குதோ அவங்க சோகமாக சோர்வாக இருப்பாங்க. வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் கவலைப்படுகிறதுனால ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ, அதாவது சரியான டிரான்ஸ்லேஷன் ஆயுசு நாளோட ஒரு நாள் கூட்டவோ ஒரு நாளை குறைக்கவோ முடியாதுங்கிறது சரியான டிரான்ஸ்லேஷன். ஆனால் நாம் என்ன பண்ணுவோன்னா கவலையை விடாப்படியாக எடுத்து தலைமையில் போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொள்வோம். பழைய ஏற்பாடுத்தில் ரட்டு உடுத்தி சாம்பலை பூசிட்டு அவன் துணியை கிழிச்சிட்டு உட்காருவான். உங்களை கிழிச்சு அப்படி உட்கார சொல்கிறது யார்? வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறானபடியே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். எபேசியரில் பவுல் சொல்லுகிறார் ஆவியானவர் மூலியமாக, நீங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து உங்கள் கவலைகள் எல்லாம் வேண்டுதலோடு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலான தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தைகளையும்
ஆண்டுகொள்ளுன்னு சொல்கிறார். வசனம் இருதயத்துக்குள்ள இருந்ததுன்னா இருதயத்துக்குள்ள கவலையோ व्यसனமோ தோல்வியோ அவநம்பிக்கையோ வராது. ஐந்தாவது காரியம் அப்போஸ்தலர் 17:11. வசனம் எனக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்றால், பெராயா பட்டணத்தார் காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று வீட்டில் போய் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்தபோது நற்குணசாலிகளாக மாற்றினேன். என் குண அதிசயத்தை வசனம் மாற்றுகிறது. ஆகவே நான் வசனத்தை தீவிரமாக தியானம் பண்ணுகிற வாசிக்கிற ஒரு மனிதனாக மாறுவேனானால் என் குணம் மாறும். இன்னும் என் கோபம் மாறலை, இன்னும் என் பெருமை மாறவில்லை, இன்னும் என்னிடத்தில் இருக்கிற பொல்லாத கிரியைகள் மாறவில்லை. என் மனைவியோ அல்லது என் பிள்ளைகளோ அல்லது என் உறவினர்களோ என்னிடத்தில் மாற்றத்தை நற்குணத்தை காணவில்லை என்றால் வசனம் எனக்குள்ளே வேலை செய்யவில்லை என்ற அர்த்தம். வசனம் எனக்குள்ளே வேலை செய்யுமானால் வசனம் என்னை இயேசுவை போல மாற்றும். ஆறாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நற்குணம் மட்டுமல்ல, மத்தேயு 7:24-27 வரைக்கும் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்லிய இந்த வார்த்தை கேட்டு இவளின்படி செய்த புத்தியுள்ள மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்றால் கண்மணியில் வீட்டை கட்டின மனுஷனாக இருப்பான். அப்படியானால் கண்மணியில் இருக்கிற வீடு மறைஞ்சிருக்காது, எல்லாத்துக்கும் தெரியும். கண்மணியில் இருக்கிற வீடு எந்த பிரச்சனை வந்தாலும் விழாது, அது உறுதியாக இருக்கும். 3 கண்மணியின் மேல் இருக்கிற வீடு அது என்றைக்குமே ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வசனத்தின்படி வாழ்கிற மனுஷனை சாட்சியாக நிறுத்துவார், பயன்படுத்துகிறவனாக நிறுத்துவார், அவனை நிலையாக கர்த்தர் நிலைநிறுத்துவார். அப்போ வசனத்திற்கு கீழ்ப்படிந்த ஒருவனும் கெட்டு போக மாட்டான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த பிரச்சனை வந்தாலும் அவனை மேற்கொள்ளாது என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ வசனத்துக்கு கீழ்ப்படுகிற நான் கண்மணியின் மேல் இருக்கிற வீடாக புத்தியுள்ள மனிதனாக என் வழிகளில் நடந்து கொள்வேன். தாவீது மகா புத்திமான நடக்கிறதை கண்டு சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஞானத்தின் ஆவியை கர்த்தர் எனக்கு அருளி செய்கிறார். 7வதாக வாசிக்கிறோம் 2 தீமோத்தேயு 3:16 அந்த வசனத்தை வாசிங்க. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய பக்தியக்குமுள்ளவனாக இருக்கும்படியாக அது உபதேசத்துக்கும் கடந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் ஏற்றதாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அப்படின்னா இந்த வசனம் ஒரு தேவனுடைய பிள்ளையை தேறின மனுஷனாகவும் நற்கிரியை செய்யக்கூடிய மனிதனாகவும் மாற்றுகிறது. வாசிங்க 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல என்ன சந்தேகம் வைக்காதீங்க. தேவ ஆவியானவர் தந்த வசனம், இந்த வசனத்து மேல சந்தேகப்படாதீங்க. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக என்றால் அவன் மெச்சூர்டு உள்ளவனாக மாறுகிறான், முதிர்ச்சி உள்ளவனாக மாறுகிறான். 2வது நற்கிரியை செய்வதற்கு அவனை கர்த்தருடைய வசனம் தகுதிப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த 7 காரியங்களும் வசனத்துக்கு வாசித்து கீழ்ப்பிடிக்கிறதுனால நமக்குள்ள இந்த 7 மாற்றங்களும் கர்த்தர் தருகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனத்தை சும்மா வாசிக்கக்கூடாது. நான் வேதத்தை வாசிக்கணும், அதே சமயம் நான் ஜெபிக்கணும். தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் வாசிக்கும்போது நான் புஸ்தகங்களால் அறிந்தேன். அடுத்த 3ஆம் வசனத்தில் படிக்கும்போது நான் சில நாட்களாய் உபவாசித்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தேன். அப்போ வசனத்தை ஒரு பக்கம் வாசிக்கணும், அடுத்தது அந்த வசனத்துக்காக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கணும். அப்போ தான் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு கிடைக்கும். அல்லேலூயா சொல்கிறீங்களா? அப்போ வசனத்தை வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் பேலன்ஸாக இருக்கணும். 1 மணி நேரம் வசனம் வாசிச்சிங்கன்னா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. 2 மணி நேரம் வசனம் வாசிச்சிங்கன்னா 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. சிலர் வசனத்தை மட்டும் வாசிப்பாங்க, சிலர் ஜெபம் மட்டும் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் வெறும் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்தி மேலே உங்களுக்கு ரொம்ப பெருமை வந்துடும். நான் ஜெபிக்கிற ஆளுன்னு பெருமை வந்துடும். வசனத்தை வாசிச்சிங்கன்னா தான் தாழ்மையாக இருப்பீங்க. வசனத்தை மட்டும் வாசிங்கன்னா அறிவு வந்துடும், இருமாப்பாயிடும், அங்கே ஒரு இருமாப்பு வந்துடும். 2வது அது என்ன பண்ணும், ஜெப வாழ்க்கை இல்லாதனால கனியுள்ள வாழ்க்கை இல்லாமல் தேவ உறவு இல்லாதவர்களாக மாறிடுவீங்க. அப்போ வசனத்தை வாசித்து உணர்ந்து புரிந்து கொண்டு மனம் திரும்பி கீழ்ப்படிங்க. 2வது அதுக்காக ஜெபம் பண்ணும்போது தேவ ஆலோசனை பெற்று தேவனுடைய உறவை கட்டி தேவனுடைய உறவிலே வளருவீர்கள். இது 2ம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அப்போது வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுவதில் தடை ஏதும் ஏற்படாது. இதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் கொடுக்கல, இதுக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கலைன்னா உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிடும். எஸ்ராவை கொடுத்து வாசிக்கிற 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எஸ்ரா தன் தேவன் அருளிய நியாயப்பிரமாணத்தில் தேறின வேதபாரகனாக இருந்தால் இஸ்ரவேலின் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் அவன்படி செய்யவும் அவைகளை போதிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் என்று வாசிக்கிறோம்.
அப்ப எந்த இருதயம் பக்குவமா இருக்கிறதோ அதுதான் 100 விளைச்சலை ஆண்டவருக்கு என்று கொடுக்க முடியும். இவன் தன் காரியத்தில் பெர்ஃபெக்ஷனா இருந்தது மட்டுமல்லாமல் ஒழுங்கினமாக்கிற மக்களை சீர்படுத்தி கர்த்தருக்குள்ளே வழி நடத்தி 100 மடங்கு பலன் கொடுக்கிறவனாய் மாறினான். இந்த வசனம் தான் என் வாழ்க்கையை மாற்றினது. முதல் முறையாக இந்த வசனத்தின் பிரசங்கத்தை கேட்டபோது அது மேலே கையை வைத்து ஜெபித்தேன். கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, வசனத்தின் அர்த்தத்தை எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்டேன். அன்றிலிருந்து கர்த்தர் என்னோடு வசனத்தின் வழியாக பேச ஆரம்பித்தார். என் வாழ்க்கையிலே ஒரு மறுரூபத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். அன்பானவர்களே, வசனத்தை வாசிக்கிறது மட்டுமல்ல, அதற்காக ஜெபிக்கும் போதுதான் உங்க இருதயம் பக்குவமானதாக மாறும். அல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, விசுவாசமும் கீழ்ப்படுதலும் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். வசனத்தின் மேலே விசுவாசம் இருக்கணும், வசனத்துக்கு கீழ்ப்படுதல் இருக்கணும். விசுவாசம் இல்லைன்னா கீழ்ப்படுதல் வராது. ஃபெய்த்ங்கிறதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்கிறது, FAITH. F for forsaking, A for all, I for I, T for trust, H for him. அப்படின்னா என்னென்ன? forsaking all, I trust him. அதாவது எல்லாவற்றையும் விட்டு அவரையே நம்பியிருத்தல் என்று அர்த்தம். விசுவாசம் என்றால் என்ன? எல்லாவற்றையும் விட்டு அவரையே நம்பியிருத்தல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. வேகமாக இதை விலக்கி நான் கடந்து போறேன். எபிரேயர் 4:1-2 வசனம். கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பயன் உள்ளதாக காணப்படவில்லை. பாருங்க, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. யாருக்கு முதல்ல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது? எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. சரியா? கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பயன்படவில்லை. இங்க உட்கார்ந்துட்டு தான் இருப்பீங்க, பாஸ்டரோட வருமானத்துக்காக 10 வசனத்தை எடுத்துட்டு வந்து பேசுறார் அப்படி நினைப்பாங்க. விசுவாசிக்க வேண்டாம். விசுவாசம் இல்லாம கேட்ட வசனம் உன் வாழ்க்கையில வேலை செய்ய. நான் சொல்லல, வசனம் சொல்லுதுங்க. நீங்க விசுவாசம் இல்லாம வசனத்தை கேட்டீங்கன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி அந்த வசனம் பயன்படலையோ, அந்த வாக்குத்தத்தங்கள் பயன்படவில்லையோ, விசுவாசம் இல்லாத எந்த வாக்குத்தத்தங்களும் எந்த கர்த்தருடைய வார்த்தையும் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில வேலை செய்யாது. அடுத்தது நாம பார்க்கிறோம் 4:6 வசனத்துல, ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியம். சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசிக்காமற் போனாங்க. பாருங்க, முதல்ல விசுவாசம் இல்லாம கேட்டாங்க இல்லையா? ரெண்டாவது கீழ்ப்படுதல் இல்லாதனால உள்ள போக முடியல. அப்ப விசுவாசிக்காதவன் கீழ்ப்படிய மாட்டான், கீழ்ப்படியாதவன் வாக்கை சுதந்திரிக்க மாட்டான். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப விசுவாசிக்கிறவங்க தான் கீழ்ப்படிவார்கள். விசுவாசியாதவர்கள் கீழ்ப்படிய மாட்டாங்க. கீழ்ப்படியாதவன் தேவனுடைய இளைப்பாறுதல் என்கிற ஆசீர்வாதமாகட்டும், சமாதானமாகட்டும், பாவ மன்னிப்பாகட்டும், தேவனுடைய ஐஸ்வர்யமாகட்டும், பரலோக ராஜ்யமாகட்டும் உள்ளே போக முடியாது. எபிரேயர் 3:14 வசனம் சொல்கிறது, ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நாமே தேவனுடைய வீடாயிருப்போம், கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். ஆமென். 3:14 நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாக பற்றி கொண்டிருப்போமானால். சில பேருக்கு 10 வருஷம் ஆனா விசுவாசம் வளர்றதுக்கு பதிலாக விசுவாசம் இல்லாம போயிடும். ஆரம்பத்தில் பயங்கர விசுவாசம் வந்த அன்னி பாசல அப்படி பயங்கர வேலை கத்து. இப்ப எங்க சவுண்டியே காணும். கெக்க கெக்கையும் காணும், கிக்கி கிக்கியும் காணும், கொக்கு குக்கும் காணும், கெக்க கெக்கையும் காணும். ஆரம்பத்தில் இருக்கிற நம்பிக்கை முடிவு பரிந்து வளரணும். பரிசுத்தத்தின் மேல, நீதியின் மேல வளர்ச்சி இயேசுவின் நிறைவான. ஆனால் அந்த வளர்ச்சிக்கு பதிலாக இன்னைக்கு என்ன மாறுது? தேஞ்சு போகுது. ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கையும், ஆரம்பத்தில் இருந்த விசுவாசமும், ஆரம்பத்தில் இருக்கிற உறுதியும் கடைசி வரைக்கும் இருக்கிறது இல்லை. அங்கேதான் பின்மாற்றம் வருகிறது. கிறிஸ்துவனிடத்தில் அனைவர் பங்கேற்றவர்களாய் போய் விடுகிறார்கள். அடுத்ததாக 17 வசனம் வாசிங்க. மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார் அப்படின்னா வெறுத்தார்.
பாவம் செய்தவர்களை அல்லவா, அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று. 12ஆம் வசனம் வாசிமா. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. நீங்க சர்ச்சுக்குள்ள இருப்பீங்க, ஆனா ஆண்டருக்குள்ள இருக்க மாட்டீங்க. நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படலைன்னா சர்ச்சுக்குள்ள இருக்கலாம், சர்ச்சில் மெம்பர்ஷிப்ல இருக்கலாம், கல்லறைக்கு மெம்பர்ஷிப்ல இருக்கலாம், டைத் மெம்பர்ஷிப்ல இருக்கலாம், ஆனா நீங்க யாருக்குள்ள இருக்க மாட்டீங்க, ஆண்டருக்குள்ள இருக்க மாட்டீங்க. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இப்படி பேசினா சபையில் கூண்ட சேர தெரியும், பரவாயில்ல. ஆனால் சத்தியத்தை உண்மையாய் சொல்ல வேண்டும். தேவனை விட்டு விலகிற அவிசுவாசமான இருதயம் வராதபடிக்கு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:13 சொல்கிறார், நீங்கள் எங்களால் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே நீங்கள் ஏற்றுக்கொண்டதினால் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள அது பலன் செய்கிறது. ஆம், மெய்யாகவே அது தேவனுடைய வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. ஆமென். இப்ப பேசுறது யாருன்னா நான் தான். ஆவியானவர் பேசுறாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா அங்க ஆவியை நீங்க பார்க்க முடியாது. யாரை தான் பார்ப்பீங்க சொல்லுங்களேன்? யாரை தான் பார்ப்பீங்க? இங்க ஆவியானவர் வந்து நின்று அவர் மட்டும் நின்று அப்படியே ஒரு புகையா நின்று பேசினா நீங்களே சபைக்குள் இருப்பீங்களா? சொல்லுங்களேன். அதனால தான் அவங்களே எகிப்து தேச இஸ்ரவேல் ஜனங்களே மழை புகையிறது பார்த்தா, அடே மோசே நீ பேசப்பாண்ணா, ஆண்டவர் பேசினா நாங்கள் செத்து போயிடுவோன்னு பயந்து ஓடி போயிட்டாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, மோசே கிட்ட பேசினார். இப்போ நேராக ஆவியானவர் பேசணும்னு சொல்கிறீங்கன்னா, ஆண்டவர் பேசணும், அப்போ தான் நான் கேட்பேன். இப்போ ஆவியானவர் வந்து இங்கே நின்று பேசுகிறேன்னா அப்படியே புகையாக நின்று பேசும், அப்படியே இடிமுழக்கிற சத்தம் கேட்கும், பூமி எதிர்ச்சி வந்த மாதிரி எல்லாம் ஆடும். இங்கே பக்கத்தில் ஒருத்தர் யார் இருக்காங்கன்னு தெரியாமல் ஒரு பனிமூட்டமாக இருக்கும். யாராவது இங்கே இருப்பீங்க, குய்யா முய்யான்னு கற்றுட்டு பூமி எதிர்ச்சி வந்துருச்சோ, எவனா டெரரிஸ்ட் குண்டு போட்டானோன்னு ஓடி போயிடுவீங்க. அதனால தான் என்ன கொண்டு பேசுகிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மனுஷ வசனமாக ஏற்றுக்கொள்ளாம தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டா அது உங்களுக்குள்ள என்ன செய்யும்? வசனத்தின் வல்லமை கிரியை செய்யும். அல்லேலூயா. புரியாமல் இருந்தாலும் மரியாள் கீழ்ப்படிந்தாள். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 34, 35, 36 வசனத்தில் படிக்கும்போது, புருஷன் மூலியமாகல பரிசுத்தாவி வரும்போது நீ குழந்தை வந்துடும் அப்படின்னு, ஐயோயோ நான் கண்ணிகையா இருக்கிறேன் எப்படிப்பா அப்படின்னு கேட்குறார். மரியாளுக்கு புரியல. ஆனாலும் அவன் என்ன தெரியுமா சொன்னார்? வசனத்தை புரியலினாலும் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கூடாது என்றார். வசனம் புரியல, ஆதாரம் தேடாதீங்க, உறுதி தேடாதீங்க. கர்த்தருடைய வசனம்னா புரியலினாலும் மரியாதை போல ஏற்றுக்கொண்டு, இது எப்படி ஆகும், எப்படியாவது ஆகும், காற்றும் வராது மழையும் வராது, எப்படா தண்ணி வரும், எவனாவது தண்ணி கேன் கொண்டு வந்து கொடுப்பானா அப்படின்லாம் யோசிக்காதேன். அன்னைக்கு அவங்களாம் அதை யோசிக்கலை, விசுவாசித்தார்கள். ஆனால் கர்த்தர் தண்ணியை கொடுத்தார். அல்லேலூயா. வசனம் உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லைங்க, நீங்கள் விசுவாசிச்சா போதும், அதை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய சரீரம், சாராளுடைய கற்பம் செத்து போச்சு, எப்படி குழந்தை தருவார்? புரியலைங்க. ஆனால் அவங்க கீழ்ப்படிந்தான் விசுவாசிச்சாங்க. அங்கே கர்த்தர் ஈசாக்கை கொடுக்க வல்லவராக இருந்தார். பலி செலுத்துங்கிறாரு, திரும்ப எப்படி எனக்கு பிள்ளையை தருவார்னு அவனுக்கு தெரியல. ஒருவேளை உயிரோடு சாம்பெழுந்து எழுப்புவாரோன்னு நினைச்சான், அவனுக்கு தெரியல. ஆனால் கீழ்ப்படிஞ்சாங்க, கர்த்தர் அவனுக்கு ஈசாக்கை திரும்ப தந்தார். அவங்களுக்கெல்லாம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு செய்ய மாட்டாரா? வசனம் புரியணும்னு நினைக்க வேண்டாம், புரியலினாலும் கீழ்ப்படிங்க, விசுவாசிங்க. வசனம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளதாக இருக்குது. அப்போஸ்தலர் 22:16 நாங்கள் படித்து பாருங்க. அப்போஸ்தலர் 22:16, வசனத்துக்கு கீழ்ப்படிறதுக்கு தாமதம் செய்யாதீங்க. அல்லேலூயா. விசுவாசிங்க, கீழ்ப்படிங்க, தாமதம் செய்யாதீங்க. நீ தாமதிக்கிறது என்ன? எழுந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம். நிறைய நேரங்களில் ஞானஸ்நானத்துக்கு பல பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டும், இது நடந்ததுக்கு அப்புறம் ஞானஸ்நானம் பெற வேண்டும். நான் ஞானஸ்நானத்தை மட்டும் சொல்லலை, வசனத்துக்கு கீழ்ப்படிறதுக்கு யாருடையும் பர்மிஷன் கேட்க வேண்டாம். வசனத்துக்கு கீழ்ப்படிய தாமதம் செய்யாம உடனே கீழ்ப்படின. வசனம் சொல்கிறது, நீ தாமதிக்கிறது என்ன? வசனத்துக்கு கீழ்ப்படிய தாமதமே செய்யாதீங்க. நீங்கள் தாமதம் செஞ்சால் ஆசீர்வாதம் நம்மை விட்டு தள்ளி போயிடும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 27, 28 வசனத்தில் நம்ம படிக்கிறோம். நீர் பால் உண்ட முளைகளும் உம்மை சுமந்த கர்ப்பங்களும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லும்போது
ஆண்டவர் சொல்கிறார், அப்படியான தேவ வசனத்தை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். அப்படியானா வசனத்துக்கு யாரோரு கீழ்ப்படுதலோடு தங்கள் இதயத்தில் காத்துக்கொள்கிறார்களோ இயேசுவை பெற்றெடுத்த மரியாதை விட அவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, வசனத்தினால நான் உணர்வுள்ளவனாக வேண்டும். எப்படி நான் உணர்வு கிடைக்கும்? ஒன்று, வசனத்தை வார்த்தையினாலையும், ரெண்டு, தேவ ஆவியினாலையும் என் ஆத்துமா உணர்வு அடையும். எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வசனம் எந்த பட்டயத்திலும் கருக்கான பட்டது, ஊனியும் கணுக்கையும் பிரிக்கிறது, சதையை நரம்பிய உருவ குத்துகிறது, இருதயத்தின் எண்ணங்களை எல்லாம் வகையறுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். எரேமியா 23:29 கர்த்தருடைய வசனம் கண்மலையை பெயர்க்கும் சம்மட்டியாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது நான் உணர்த்தப்படுவேன். இரண்டாவதாக படிக்கிறோம், யோவான் 16:8 பரிசுத்த ஆவியாக அவர் உங்களிடத்தில் வரும்பொழுது அவர் உங்களுடைய சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து, பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார். நான் எப்பொழுது நான் உணர்த்தப்படுவேன்? வசனத்தை கேட்கும்போது நான் உணர்த்தப்படுவேன். தேவ ஆவியானவராலே நான் உணர்த்துவிக்கப்படுவேன். உணர்வுள்ளவன் தான் 100 மடங்கு பலன் தர முடியும். அல்லேலூயா. சரி, இவ்வளோ நேரம் தொண்டை தண்ணி வைத்த பேசியிருக்கேன். சிலர் விசுவாசிக்க மாட்டேன் பாஸ்டர், நீங்கள் என்னதான் சொன்னாலும் பரவாயில்ல பாஸ்டர், நான் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன், தசமபாகம் வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன், நேரமாக வரதில் கீழ்ப்படிய மாட்டேன், நீங்கள் சின்ன என்னமோ சொன்னீங்களா அதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னால் ரோமர் 3:3 சொல்கிறது. அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சிருங்க பார்க்கலாம். ரோமர் 3:3 சீக்கிரம். சிலர் விசுவாசியாமற் போனாலும், ஏன் நான் மனப்பாடமாக சொல்லலைன்னா எல்லாரும் படிக்கணும்னு பார்க்குறேன். சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன? அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ. நீங்க விசுவாசிக்காதனால கர்த்தருடைய வசனம் பொய்யா போகாது. அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம விசுவாசிக்காதனால வசனம் பொய்யா போகாது. நீங்க கீழ்ப்படிலினா ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள முயலாதிருங்கள். இந்த கல்லுகளினால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். முந்தினோர் பிந்தினோர் ஆவாங்க, பிந்தினோர் முந்தினோர் ஆவாங்க. உங்களுக்கு பின்னால் ரட்சிக்க போறவர்களை கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை, உங்களுக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை உங்கள் கண்ணு முன்னால், சவுல் முன்னால் உட்கார வச்சு தாவீதை உயர்த்திட்டே போன மாதிரி, போத்திபாருடைய மனைவிக்கு முன்னால் உட்கார வச்சுட்டு யோசேப்பை உட்கார வச்ச மாதிரி, தேவன் உங்கள் கண்கள் பார்க்க உங்களை விட தாழ்ந்து கிடந்தவங்கள நீங்கள் விசுவாசிக்கல, கர்த்தருடைய வசனத்தை தூக்கி வீசிட்டீங்களே, கீழ்ப்படிய மாட்டேன்ட்டீங்களே, கர்த்தருக்கு செய்ய மாட்டேன்ட்டீங்களே, போப்பா உன் விருப்பத்தின்படி போன்னு விட்டுட்டு கர்த்தர் சவுல் நீ போவன தாவீது என்கிற ஒருபடி நான் உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் உயர்த்த வல்லவரார். இந்த சுஜில் பால் சரியில்லை அப்படின்னா இங்கே இன்னொரு டேவிட்டையோ யோபையோ கொண்டு வந்து நிறுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். தேவனிடத்தில் நிறைய பாத்திரங்களை வைத்திருக்கிறார், ரெடியாக வச்சிருக்கார். நான் கீழ்ப்படிய மாட்டேன்னா சவுல் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் தேவன் அவனை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு புறக்கணிக்கிறீர்களா? விசுவாசித்து கீழ்ப்படிந்து நல்ல நிலமாய் 100 மடங்கு பலன் கொடுக்க போறீர்களா? நீங்கள் விசுவாசிக்காதனால இந்த ஊழியம் கெடாது, சபை கெடாது, வசனாவுமா போகாது. செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். நிறைய பேர் எனக்கு ஊழியத்தில் அப்படி சவால் விட்டுட்டு போனாங்க. கர்த்தர் இங்கே முன்னால் இருக்கிறவங்கள மாறிட்டே இருக்கிறாங்க, ஆனால் ஊழியத்தை கர்த்தர் வளர்த்தி கொண்டே போகிறார். அல்லேலூயா. நாங்கள் போயிட்டா நீ எப்படி திம்பே அப்படின்னு என்னை கேட்டாங்க. அப்படிதான் கேட்டாங்க. நாங்கள் போயிடுவோம், நீ எப்படி சோறு திம்பேம்பாங்க. அதை விட நல்லா தான் கர்த்தர் சாப்பிட வைக்கிறார். அல்லேலூயா. எனக்கு சொத்து சேர்க்கறதுக்கு, எனக்கு சுகத்தை சேர்க்கறதுக்கு ஊழித்து வரல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. ஆனால் தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவைகள் உண்டு. அந்த தேவைகள் ஞான நன்மையை பெறுகிற நீங்கள் அந்த தேவைகளை கர்த்தருக்கு என்று தரணும். வசனத்தை உணர்ந்து பலன் கொடுங்க. உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக. முழங்கால் படிட்டு செபிப்போம். அர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவரே, நிறைய நேரங்களில் நான் மனக்கடினம் அடைந்து விட்டேன். பிசாசு மனுஷர் நித்திரை பண்ண நேரத்தை களைய வச்ச மாதிரி
ராத்திரி தூங்குகிற நேரத்தில் யூடியூப்பை பார்த்து நிறைய கலையை மனசில் முளைச்சிருச்சு. ஆண்டவரே, இந்த யூடியூப்பை பார்க்குறதை நான் நிறுத்தணும். யூடியூப் மூலிமா வந்த வசனத்துக்கு விரோதமான கலைகளெல்லாம் என் இருதயத்திலேருந்து பிடுங்கி ஆண்டவரே உம்முடைய நல்ல நிலமாய் மாற்றுங்க. முட்பூண்டுகளெல்லாம் வேண்டாம். நான் கனியுள்ள நல்ல நிலமாய் 100, 60, 30 பெருக்கி போடப்பட்ட ஒரு நிலமாய் மாற என்னை ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. வாசிக்கிறதையும் ஜெபிக்கிறதையும் விடாதீங்க. விசுவாசிக்கிறதையும் கீழ்ப்படுகிறதையும் விடாதிருங்க. விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய பொற்பாதங்களிலே எங்களை தாழ்த்தி வருகிறோம். உம்முடைய திருவசனத்துக்கு கீழ்ப்படி எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அடிப்படை சத்தியம்தான். ஆனால் அநேகர் தவறுகிற காரியம், வசனத்தை சரியாய் வாசிப்பதில்லை, வாசித்தாலும் அதை புரிந்து கொள்வதில்லை. ஆண்டவரே, புரிந்து கொண்டாலும் கீழ்ப்படிவதில்லை. அந்த விசுவாசமும் கீழ்ப்படியாமையும் கிறிஸ்துவ வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குகிற ஒரு நிலையிலே பலனற்றவர்களாக, கனியற்றவர்களாக, தகுதியற்ற நிலமாய், தரிசு நிலமாய் இருதயங்கள் மாறிப்போய் ஆண்டவரே, இருளடைந்த பாலான முட்செடிகளால் இருந்த நிலமாக இருதயங்கள் மாறின நிலைமையிலிருந்து மாறி ஆண்டவரை பண்படுத்தவும், தரிசு நிலங்கள் சுத்தமாக்கப்பட்டு 100, 60, 30 பலன் கொடுத்து கர்த்தராலே மனம் திரும்புதலும் கர்த்தராலே ஆரோக்கியம் உண்டாகிற ஒரு நல்ல ஆரோக்கியமான கிறிஸ்துவ வாழ்க்கையை செய்ய இந்த நாட்களிலே பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. கர்த்தருடைய கரம் துணையாக இருந்து வெறும் ஆறுதல், தேறுதல், சுய பிரதாபம் இவைகளின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிராமல் சத்தியத்தினாலே இருதயத்தை சுத்திகரித்து கீழ்ப்படிந்து வருகின்ற ஆயத்தப்படும்படி கிறிஸ்துவின் சாயலாய் வளர மறுரூபமடைய பூர்ணராக நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தின் சத்தியத்தை விசுவாசிக்கிற விசுவாசத்தை கர்த்தர் பெருகச் செய்யும்படி ஜெபிக்கிறோம். இருதயங்கள் அதனால் கொழுந்து விட்டு எரியப்படும், நற்குணசாலிகளாய் மாற்றும், காரிய சித்தியுள்ளவர்களாய் மாற்றும், பயனுள்ள பாத்திரங்களாய் மாற்றும். நம்முடைய பிள்ளைகளுடைய அறியாமையின் இருளெல்லாம் மாறட்டும். உள்ளத்தில் இருக்கிற கர்த்தாவே, அநேக கர்த்தாவே அன்றே தவறான புரிந்து கொள்ளுதலெல்லாம் தெளிவடையப்பட்டு கிறிஸ்துவின் வசனத்தினாலே நற்கிரிகளிலே பெருகும்படியாக என் மக்களை நீர் ஆசீர்வதியும். அவருடைய ஆசீர்வாதத்தை தடை செய்ய தந்திரமாய் கிரியை செய்கிற தவறான போதனைகள், தவறான கர்த்தாவே சத்தியங்கள் இவைகளெல்லாம் மாற்றட்டும். இடல் உண்டாக்குகிற ஊழியர்களுடைய வாழ்க்கையை கண்டு, இடல் உண்டாக்குகிற ஊழியங்களை கண்டு தாங்கள் இருக்கிற சபையும் ஊழியும் நிதானித்து ஆண்டவரே கர்த்தாவை தவறு செய்யாதபடிக்கு ஆண்டவரே சரியான முன்னுதாரணங்களை கவனித்து முன்மாதிரி பின்பற்றி ஆண்டவரே கனியுள்ள வாழ்க்கையில வளர பெருக, கனி கொடுக்கிறது கொடியதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் செய்வரே என்று லூக்கா யோவான் 15 சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே கனியுள்ள வாழ்க்கையை மிகுந்த கனிகளை கொடுக்கிறதுனால பிதாவை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையும் வாழ பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதியும். என்னை தாழ்த்துகிறேன், நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இரட்சகரும் கர்த்தருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனும் அன்புடைய நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்யோன்யம் ஆசீர்வாதம் சந்தோஷமாக நம்மளோடும் ஒளிமிக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் கர்த்தர் திரும்ப வரும் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you all. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.